சரி, இப்ப ஸ்கிரீன் தெரியுதுல? ஸ்கிரீன் தெரியுது. சரி, அல்ஹம்துலில்லாஹ். அதாவது இப்ப நம்ம வந்து இஸ்லாமிக் வியூல நம்ம இப்ப பாக்குறதா நிறைய பேருக்கு நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சரி, ஓகே. அதாவது நிறைய பேருக்கு ஒரு காமனான 3 கொஸ்டின் இருக்கு. நீங்க உங்களுக்கு ஓகே. அதாவது நம்ம ஷேர் மார்க்கெட் பண்ணுவது ஹலாலா ஹராமா, இது ஃபர்ஸ்ட். ஆமா. ரெண்டாவது வந்து அப்படி நீங்க ஹலால்னு சொன்னா என்னென்ன ஹலால். மூணாவது வந்து நீங்க ஹலால்னு சொல்ற விஷயம் எந்த வகையில ஹலால், எப்படி பண்ணா ஹலால். இது வந்து காமனா நான் என்கிட்ட பேசுறவங்க எல்லாமே இது கேக்குறது. வந்து ஹலாலா ஹராமான்னு சொன்னா பொதுவாவே இது ஹராம். ஆக்சுவலா அதாவது ஹராம் மீன்ஸ் பொதுவா பார்த்தா ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னா, நம்ம நேரடியா ஒரு பொருளை வாங்கி விற்காத வர ஒரு பிசினஸுமே கூடாது நேரடியா பார்த்தோம்னா. அப்புறம் இமாம்கள் காலப்போக்கில் அது மாற்றம் அடைஞ்சு இது ஒரு கம்பெனி, அதுல பார்ட்னரா சேர்றது தானே அப்படின்னு சொல்லி பத்வாக்கள் வந்து கொடுத்தாங்க ஒரு ஒரு இதுல. நம்மளுடைய இன்டென்ஷன் வந்து பிசினஸா இருக்கணும். நம்பர் 1. ஓகே. ஃபர்ஸ்ட் நம்பர் 1 இன்டென்ஷன் வந்து ஒரு பிசினஸ் நம்ம பண்றோம். அதாவது அது ஒரு கம்பெனில நம்ம ஒன் ஆஃப் த பார்ட்னரு. ஓகே. அதோட லாப நஷ்டத்துக்கு நம்ம பொறுப்பு. இத வந்து ஃபுல்லாவே நம்ம மைண்ட்ல வச்சிரணும். மைண்ட்ல எப்பவுமே அவங்க சொல்றதே அது அப்படியே நான் சொல்றேன். ரெண்டாவது வந்து இன்ட்ரெஸ்டோ ஆல்கஹாலிக்கோ, அதாவது ஹராமான விஷயம் இஸ்லாத்துல இருக்கோ அந்த இது இன்வால்வ்மெண்ட் இல்லாத கம்பெனியா இருக்கும். அந்த கம்பெனிஸா இன்வால்வ் இல்லாம இருக்கணும். ஆமா. ஓகே, ஓகே. அப்புறம் வந்து ஒரு கம்பெனி மேக்சிமம் இன்ட்ரெஸ்ட் டெப்ட் ஃப்ரீயா இருந்தா நல்லது. அப்படி இல்லைன்னு சொன்னா நம்மளா ஒரு கிரைட்டீரியா வச்சுக்கணும். ஒரு 5% 10% அப்படி வச்சுட்டு ஆண்டோட தௌபா பண்ணிட்டு, இது ஆப்ஷன் தான், தௌபா பண்ணிட்டு அந்த இது வேற வழி இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கவர்மெண்ட்டுக்கு இன்சூரன்ஸ் எடுக்க சொல்லுவாங்க ஒரு பைக்குக்கு காருக்கு. இது வந்து அவங்க சொல்றதுனால பண்ணிதான் ஆகணும். நம்ம இஸ்லாத்துக்கு கூடாது. கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப இந்த சூழ்நிலையில நம்ம அதே மாதிரி ஒரு 5% நான் வந்து சதக்கா செஞ்சிருவேன், நான் தௌபா பண்ணி இது பண்ணி பண்றது. சரியா? அப்ப அந்த ஷேர் மார்க்கெட்ல அப்ப எந்தெந்த விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்லி இதுதான், எது நம்ம ஷேர கண்ணால வாங்கி லாபம் வந்தா விற்கிறது நம்ம ஹலால். ஓகே. பார்ட்னர்னு இன்டென்ஷன்ல. ஓகே ஓகே. நீங்க காலையில வாங்கி சாயங்காலம் வித்தா கூட பிரச்சனை. ஆனா நம்ம வந்து காலையில வாங்கி சாயங்காலம் தான் விற்பேன்னு நினைச்சிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா அது ஹலால் ஆகாது. அதாவது ஹலால் ஆகாது. அது வந்து கேம்லிங்கா மாறிடும். அதே நேரத்துல இப்ப நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு டைட்டான் கம்பெனி வாங்குறோம். ஓகே. காலையில இப்ப ஒரு 2000 ரூபாய்க்கு வாங்கணும்னு வச்சுக்கலாம். இது வந்து நான் ஒன் ஆஃப் த பார்ட்னர். நான் வந்து லாப நஷ்டத்துக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எல்லாத்தையும் ஒத்து வாங்கிட்டோம். ஏதாவது ஒரு பெரிய ஹைக் ஆயிடுச்சு, ஏதாவது நியூஸ்னாலேயோ கோல்டு ரேட் கூடுனதுனாலயோ இல்ல கம்பெனி ஒரே நாள்லயே காலைல இப்ப வந்து 9:30 வாங்கினது 3 மணிக்கு கூட்டிடுச்சு வச்சுங்களேன். 2000 ஒரு 2200 ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். நியத்து வந்து வாங்குறதுதான், நம்ம ஒரு பிசினஸ் பண்றதுதான். ஆனா வந்து நமக்கு வந்து ஈவினிங்கே 10% லாபம் கிடைச்சிருச்சு. நம்ம வந்து இந்த பிசினஸ் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு தேவையான வந்துருச்சு அப்படின்னு நியத்தோட க்ளோஸ் பண்ணி அது கூடும். ஓகே ஓகே. அப்படி இல்லாம எப்பவுமே ஒரு இதை வந்து நம்ம வந்து பர்பஸாவே காலையில சொன்னே லிவரேஜ் வச்சுட்டு இல்ல காலையில ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு ஷேரை வாங்க வேண்டியது, அது 505 ரூபா வருதா 502 ரூபா வருதா அப்படின்னு நம்ம இன்ட்ராடே பண்ணுவோம். அது கூடாது. இது ஃபத்வாலே இருக்கு. ஓகே 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 ஓகே. கிடையாது. சரியா? நம்பர். ஓகே. அப்புறம் அப்பண்டா நம்ம என்னென்ன பண்றது அப்படின்னு சொன்னா ஒன்லி ஸ்விங் ட்ரேடிங், இது இன்வெஸ்ட்மெண்ட், சிப்பு, இது நமக்கு. அப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்டுன்னு போனோம்னா அந்த மியூச்சுவல் ஃபண்டை அனலைஸ் பண்ணி தான் நம்ம பண்ணணும். ஆமா. அதுல என்னென்ன ஸ்டாக் இருக்கு, பேங்க்டா அதுல இன்ட்ரெஸ்ட் இது பண்ணுவாங்க, அந்த
அதெல்லாம் நம்ம இது பண்ணணும். அப்போ இது ரெண்டாவது. அப்போ ஃபீச்சர் ஆப்ஷன் அப்ப என்ன அப்படின்னு கேட்டா ஃபீச்சர் அண்ட் ஆப்ஷன் ஃபுல்லாவே நம்ம பண்ணக்கூடாதுன்னு வந்துருது. ரைட்டா? ஓகே 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 கரெக்ட். அடுத்தது இது ரெண்டாவது கொஸ்டின். மூணாவது கொஸ்டினுக்கு அப்போ நம்ம வந்து எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு சொன்னா நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி டெப்ட் இல்லாததா கம்பெனியா நம்ம பார்க்கணும். ஓகே. அப்புறம் வந்து ஏற்கனவே சொன்னது அந்த ஆல்கஹாலிக்கு அந்த இந்த என்னது இந்த ஹராமான என்னென்ன இருக்கோ சிகரெட், பேங்கிங் செக்டாரு, ஆல்கஹால், சிகரெட், ஐடிசி வந்துடும். இந்த மாதிரி கம்பெனிஸே நான் வாங்க மாட்டேன். அதை ஸ்டார்டிங்ல இருந்தே அதை ஸ்கிப் பண்ணிடுறது டோட்டலாவே. ஆமா, நமக்கு எது ஹலால்னு தெரியுதோ அதை மட்டும் வாங்கிக்கிறது. இப்ப நம்ம டிஃபென்ஸ் செக்டார் எல்லாம் வாங்கலாமா? டிஃபென்ஸ் எல்லாம் வந்து நமக்கு வந்து அது ஹராம் கிடையாது இல்ல, அது நமக்கு ஒரு ப்ரொடக்டிவிட்டியா இருக்கிறதுனால அது வாங்கலாமா? அது சொந்தமா தயார் பண்ணக்கூடிய பொருட்கள் எல்லாம் இருக்குதுல்ல, அந்த ஃபேக்ட் அதெல்லாம் டிஃபென்ஸ் செக்டர் வாங்கலாம். ஆனா வந்து அகைன் அதே தான் நம்ம நியத்து இருக்கணும். அது வந்து ஒரு நம்ம கவர்மெண்ட் வந்து நம்ம பாதுகாக்க போறாங்க. அதாவது இஸ்லாமிக் ஹலால்னு நம்ம நினைச்சாலே நம்ம நியத்த முக்கியம். ஆமாமா, கண்டிப்பா. அல்லாஹ் தஆலா அதான் நம்ம பாக்குறோம். நம்ம ப்ராஃபிட் ரெண்டாவது பட்சம் தான். ஓகே ஓகே ஓகே. அது வந்து அல்லாஹ் தஆலா தர்றது. நீ நம்ம நியத்து என்ன இருக்கிறதோ அதுதான் இது. அதாவது நம்ம எந்த ஒரு காரியத்துல இறங்கினாலுமே முதல்ல பார்க்க வேண்டியது நம்ம அல்லாஹ்வுக்கு பதில் சொல்றதுதான் ஃபர்ஸ்ட். கண்டிப்பா கண்டிப்பா. அடுத்து சம்பாதிக்கிறது நமக்கு ஹலாலா இருக்குதா, இதை தொட்டு நமக்கு வந்து அல்லாஹ் பரக்கத்தை கொடுக்குறானா இல்லையா? ஆமா. ஏன்னா சம்பாதிக்கிறது எப்படி வேணாலும் சம்பாதிச்சிடலாம். நம்ம பரக்கத்தா நிம்மதியா வாழ்றோமாங்கிறதா ரொம்ப முக்கியமான விஷயம். ஆமா, நம்மள்ட்ட ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கணும்னா அல்லாஹ் தஆலா பரக்கத் செஞ்சாண்டா பெரிய காசாக்கி வைப்பான். கண்டிப்பா கண்டிப்பா. 10,000 ரூபாய் செஞ்சவனுக்கு அது நிம்மதி இல்லாம வாழ்ந்துட்டு இருப்பான். கண்டிப்பா. அதனால வந்து நம்ம அந்த நியத்து இப்ப டிஃபென்ஸ் செக்டர் எந்த செக்டருமே பேங்கிங் செக்டர் தவிர டெலிகாம், அப்புறம் வந்து நம்ம அதுல சில நம்ம இஸ்லாமிக்ல அதுல கெட்ட விஷயங்களும் இருக்கும். எது இன்ட்ரெஸ்ட் உள்ள விஷயங்களோ அதை எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட வேண்டியது. ஆமா, இல்ல